கல்வெட்டுனா என்ன, எதுக்கு இருக்கு? ராஜராஜ சோழன் கல்வெட்டுல என்ன எழுதி இருக்கு? ராஜகேசரி வன்வர் பூங்குடி சோழர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர். தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமந்த். நம்ம சேனல்ல சோழர் வரலாற்று பயணம், பாண்டியர் வரலாற்று பயணம்னு எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருக்கு, அதுல ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் இருக்கு. ஆனா இதுல எத்தனை கல்வெட்டை நீங்க படிச்சிருக்கீங்க? படிக்கிறத கூட விட்டுருவோம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்க இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியலங்கிறது தான் கசப்பான உண்மை. இப்போ இதை ஒரு சவாலா எடுத்து இந்த நிலைமையை மாற்ற போறோம். முதல்ல கல்வெட்டுனா என்ன, அதுல என்ன எழுதியிருக்குங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனோட ஒரு கல்வெட்டை ஒவ்வொரு லைனா டீகோட் பண்ண போறோம். கடைசியில அந்த கல்வெட்டை வச்சு ஒரு காலத்துல சோழ நாடு எவ்வளவு பெருசா இருந்ததுங்கிறத மேப் பண்ண போறோம். இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் பத்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு நான் கேரண்டி. கல்லை வெட்டி ஒரு விஷயத்தை எழுதி வைக்கிறது கல்வெட்டு. கல்லாலான கோவில் சுவர்கள்ல பொதுமக்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி, காலத்தால அழியாத மாதிரி உளியால செதுக்கி வைக்கிறது தான் கல்வெட்டு. இங்கிலீஷ்ல ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா சமீபத்தில் கட்டின கோவில்களில் கூட பார்த்துருப்பீங்க. ஒருத்தரோட பேர் போட்டு உபயம் இத்தனை ரூபா அப்படின்னு எழுதியிருக்கோம். பழங்கால கல்வெட்டுகளும் இதே தான். ஆனா அந்த காலத்து மக்களை சாதாரணமா எடை போட்டுறக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப டீட்டெயில்டா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கான மூல ஆவணமா ஓலைச்சுவடிகளை வச்சிருந்திருக்காங்க. அதோட விடாம பொதுமக்களுக்கும் தெரிகிற மாதிரி அதை கோவில் சுவர்கள்ல கல்வெட்டா பொறிச்சிருக்காங்க. மன்னர் கொடுத்த முக்கியமான சாசனங்களை செப்பேடுகள்லையும் போட்டிருக்காங்க. சரி, இப்படி டாக்குமெண்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன தானம் பண்ணாங்க? அரசன் கோவிலுக்கு ஒரு நிலத்தை தானமா கொடுக்கும்போது அதை வரியிலி நிலமா கொடுத்தாரு. அதாவது அந்த நிலத்திலிருந்து வர்ற எல்லா வருமானமும் கோயிலுக்கு போகும். ஆனா கோயில் நிர்வாகம் அந்த நிலத்துக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அரசன் மட்டும் இல்லாம மக்களும் கோயிலுக்கு நிலமோ காசோ தானம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு விஷயம் யோசிக்கலாம். அந்த காலத்துல என்னென்ன டொனேஷன் கொடுத்தாங்கன்னு பார்க்கறதுல இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கும் நம்ம வரலாறுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கல்வெட்டுல டொனேஷன் பத்தி குறிப்பு இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய எழுதியிருக்கும். இவர் இந்த கோயிலுக்காக இந்த டொனேஷனை கொடுத்தாரு அப்படின்னு மட்டும் போடாம, தானம் கொடுத்தவர் எந்த ஊரு, அப்போ ஆட்சி பண்ண மன்னர் யாரு, அவரோட வரலாறு என்னன்னு எத்தனையோ விவரம் போட்டிருக்கோம். இப்போ இதை முழுசா பார்க்க போறோம். ஒரு கல்வெட்டுல 7 பகுதிகள் இருக்கும். முதல்ல மங்களச்சொல், ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ கூட கல்யாண பத்திரிகையோட ஆரம்பத்தில் சிவமயம், ஸ்ரீராம ஜெயம்னு போடுறோம்ல, அதே மாதிரி அந்த காலத்தில் ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு போட்டு கல்வெட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மெய்கீர்த்தி, உண்மையான புகழ் அப்படின்னு அர்த்தம். ஒரு கல்வெட்டு வெட்டப்பட்ட காலத்தில் எந்த மன்னர் ஆட்சி பண்ணாரோ அவரோட புகழை பற்றி போட்டிருக்கோம். நிறைய கதைகள் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு மன்னர் வரும்போது அவரோட அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி பராக் பராக் பராக்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த அருமை பெருமைகள் தான் மெய்கீர்த்தி. திரிபுவன சக்கரவர்த்திகள் முடிகொண்ட சோழபுரத்து வீராபிஷேகம் பண்ணியருளிய சோழநாடு வழங்கியருளிய சுந்தரபாண்டிய. ஆனா இந்த மெய்கீர்த்தி சாதாரண விஷயம் இல்ல, ஒரு வரலாற்று பொக்கிஷம். இன்னைக்கு எத்தனையோ மன்னர்களோட வரலாறு இது மூலமாக தான் நமக்கு தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தியை வச்சு தான் நம்ம சோழ நாட்டோட மேப்பை கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது காலம். இந்த தானத்தை எப்போ கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கோம். அப்போ ஆட்சி பண்ண மன்னரோட ரெக்னல் இயர், அதாவது எத்தனாவது ஆட்சி ஆண்டுன்னு போட்டிருக்கோம். யாண்டு 2வது. அப்புறம் கொடை செய்தி, யாரு கொடை கொடுத்தாங்க, என்ன கொடை கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கோம்.
கோவில் பூஜைகளுக்கு நிபந்தம் கொடுப்பாங்க, விளக்கு எரிக்க சாவாமுவா பேராடு கொடுப்பாங்க, இல்லை கோயிலுக்கு ஒரு நிலத்தையே நிபந்தமாக கொடுப்பாங்க. ஒரு சிவன் கோயிலுக்கு கொடுக்குற நிலதானத்துக்கு பேர் தேவதானம், ஒரு பௌத்த கோயிலுக்கு கொடுக்குற நிலதானத்துக்கு பேர் பள்ளிச்சந்தம், பிராமணர்களுக்கு கொடுக்குற நிலதானத்துக்கு பேர் பிரம்மதேயம். திருநந்தா விளக்கு ஒன்றினுக்கு வைத்த சாவாமுவா பேராடு 96. அதுக்கப்புறம் சாட்சி. இந்த டொனேஷன் அக்ரிமெண்ட்டுக்கு சாட்சி கையெழுத்தா நிறைய பேரோட பெயர்கள் வரும். இந்த கல்வெட்டுகளுக்கெல்லாம் மூல ஆவணம், அதாவது மாஸ்டர் டாக்குமெண்ட் ஓலைச்சுவடி தான். அதில் கையெழுத்து போட்டவங்க எல்லாரோட பேரையும் கல்வெட்டுலையும் போட்டிருப்பாங்க. இது குறுக்காடி கிழான் எழுத்து. அடுத்தது காப்புச்சொல். இந்த நிபந்தத்தை பாதுகாக்கிறவங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும், அழிக்கிறவங்களுக்கு என்ன பாவம் கிடைக்கும்னு போட்டிருக்கோம். சில இடங்கள்ல மன்னரே இந்த நிபந்தத்தை பாதுகாக்கிறவங்களோட காலை என் தலை மேல வச்சுக்கிறேன்னு குறிப்பிட்டிருப்பாரு. இத்தன்மம் ரட்சிப்பார் ஸ்ரீபாதம் என் தலை மேலன. இந்த தன்மத்துக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கு ரொம்ப மோசமான விஷயம் நடக்கும்னு சில கல்வெட்டுகளில் போட்டிருக்கோம். இதற்கு தீங்கு செய்தார் கங்கை கரையில் காராம்பசுவையும் மாதா பிதாவையும் குருவையும் கொன்ற பாவத்திற் போக கடவார். கடைசியில் இந்த கல்வெட்டை பொறிச்சவர் யாருன்னு பேர் போட்டிருக்கோம். கல்லில் வெட்டி கொடுத்தேன் சிறுகுடி காடன். அவ்வளவுதான் கல்வெட்டு. இப்போ ஒரு கல்வெட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து ராஜராஜ சோழனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒரு கல்வெட்டு எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். முதல்ல அரசன் அவரோட ஆணைய வாயால சொல்றாரு. அரசன் சொன்ன அந்த ஆணைய திருமந்திர ஓலை அப்படிங்கிற அதிகாரி ஓலையில எழுதுறாரு. அந்த ஓலைய திருமந்திர ஓலை நாயகம் அப்படிங்கிற அதிகாரி சரி பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் உடன்கூட்டத்து கருமம் ஆராயும் அதிகாரி அதை மறுபடியும் சரி பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் வரி கணக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்குற புறவு வரி திணைக்களத்தார் அதை சரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வரி பொத்தக அதிகாரி கொடையா கொடுக்குற இந்த நிலத்துக்கு வரி கிடையாது அப்படிங்கிற விவரங்களை பதிவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஓலையை விடையில் அதிகாரிங்கிறவர் கோவில் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரோட சபைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதை ஊர் சபை வாங்கி கோவில் நிர்வாகத்துக்கு கொடுக்குறாங்க. கடைசியில் கோவில் நிர்வாகத்தார் இந்த விஷயத்தை கோவில் சுவரில் கல்வெட்டாக வெட்டி வைக்கிறாங்க. ஒரு கல்வெட்டுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஆனால் நாம் இப்போ இந்த கல்வெட்டுகள் எல்லாம் கண்டுக்காம இருக்கோம். சரி, கல்வெட்டு பற்றி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். சோழ நாடு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சதுன்னு தெரியுமா? சோழ நாட்டோட மேப்பை பார்த்துருக்கீங்களா? இப்போது உங்களோட சேர்ந்து ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தியை வச்சு சோழ நாட்டோட மேப்பை உருவாக்க போகிறோம். போலாமா? இது தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற ராஜராஜ சோழனோட ஒரு கல்வெட்டு. ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனக்கொள காந்தளூர் சாலை கலமறுத்தருளி. இப்போ ஒரு சைடில் இந்த கல்வெட்டை வாசிக்க போகிறோம், இன்னொரு சைடில் இதை வச்சு சோழ நாட்டோட மேப்பை கிரியேட் பண்ண போகிறோம். ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த கல்வெட்டை இப்போ உள்ள ஸ்கிரிப்டில் பார்ப்போம். கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படிங்கிற மங்கள சொல்லோட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன வரும்? மெய்கீர்த்தி. ஒரு மன்னனோட புகழ் வீரச் செயல்கள் பற்றி போட்டிருக்கோம். திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனக்கொள. விஷ்ணுவுக்கு 2 மனைவிகள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 மனைவிகள். செல்வத்துக்கான தெய்வம் ஸ்ரீதேவி, பூமிக்கான தெய்வம் பூதேவி. இந்த மெய்கீர்த்தியில் திருமகள்ங்கிறது ஸ்ரீதேவி, பெருநிலச் செல்விங்கிறது பூதேவி. திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை. இங்க ராஜராஜ சோழனை காக்கும் கடவுளான விஷ்ணுவா சித்தரிக்கிறாங்க. அதாவது அவர் நாட்டில் செல்வம் கொட்டி கிடக்கிறதுனால விஷ்ணுவோட ஒரு மனைவியான ஸ்ரீதேவி ஏற்கனவே அவர் வசம் வந்துட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு மனைவியான பூதேவியையும் தன்வசப்படுத்தி பூமியை முழுசா ஆளணும்னு நினைச்சிருக்காரு.
அந்த நோக்கத்துல பூமியில எத்தனையோ வெற்றிகள் அடைஞ்சதா சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் ஆரம்பிக்குது. முதல்ல காந்தளூர் சாலை களமறுத்தருளி. காந்தளூர் சாலை ராஜராஜ சோழனோட முதல் வெற்றி. இங்க களம் அறுத்தல் அப்படின்னா என்னதுன்னு இன்னும் உறுதி செய்யப்படலை. ஆனால் இதுவா இருக்கலான்னு அறிஞர்கள் 3 விஷயத்த சொல்றாங்க. மரக்கலங்களை, அதாவது கப்பல்கள் கொண்ட ஒரு கப்பல் படையை அழிச்சது, இல்லை ஒரு வேத பாடசாலையை அழிச்சது, இல்லை போர் பயிற்சிக்கான ஒரு பள்ளியை அழிச்சது. இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும்னு சொல்லப்படுது. எப்படியோ இந்த வெற்றி காந்தளூருங்கிற ஊரில் தான் நடந்திருக்கு. சில அறிஞர்கள் காந்தளூர் சாலை திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விழிங்கத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சில பேர் கேரளாவோட நடுப்பகுதியில் இருக்கிற பொன்னானி அப்படிங்கிற ஊரில் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படியோ இது சேர மன்னர்கள் மேலான வெற்றிங்கிறது உறுதி. அப்போ இந்த பகுதியை சோழ நாட்டோட சேர்த்துருவோம். இப்படியே இந்த மெய்கீர்த்தியில் 12 வெற்றிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை ஒன்று ஒன்றா பார்த்தோன்னா சோழ நாட்டோட மேப்பை முழுசாக உருவாக்கிடலாம். சரி, இப்போ அடுத்த வெற்றியை பார்ப்போம். வேங்கை நாடும் கங்கபாடியும் தடிகைபாடியும் நுளம்பபாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும். வேங்கை நாடும். வேங்கை நாடுங்கிறது கிழக்கு சாளுக்கியர்களோட நாடு. கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு நடுவில் இருந்தது. இதுவும் ராஜராஜ சோழனுக்கு கீழே வந்திருக்கு. கங்கபாடியும் தடிகைபாடியும். கங்கபாடி கங்கர்களோட நாடு. இன்னைக்கு சேலம் மாவட்டத்தோட வடக்குல இருந்து மைசூரோட தெற்கு வரைக்கும் இருக்கிற பகுதி. தடிகைபாடி இன்னைக்கு இருக்கிற மைசூர் பகுதி. அதுக்கப்புறம் நுளம்பபாடி. நுளம்பர்கள் கங்கர்களுக்கு கீழே இருந்த அரசர்கள். இவங்களோட நுளம்பபாடி இன்னைக்கு இருக்கிற பெங்களூர், கோலார், தும்கூர், வேலூர், சேலம் மாவட்டம் எல்லாமே சேர்ந்தது. இது எல்லாத்தையும் ராஜராஜ சோழன் வென்றிருக்காரு. அடுத்தது குடமலை நாடும் கொல்லமும். இது குடமலை நாடு. கொல்லம் வேணாடு சேரர்களோட தலைநகரம். இதையும் ராஜராஜ சோழன் வென்றிருக்காரு. கலிங்கமும். கலிங்க நாடுங்கிறது கோதாவரி மகாநதிக்கு நடுவில் ஒரிசா மாநிலத்தோட தெற்கு பகுதி. எண் திசை புகழ் தர ஈழ மண்டலமும் ரட்டப்பாடி 7.5 இலக்கமும் முன்னீர் பழந்தீவு 12,000. எண் திசை புகழ் தர ஈழ மண்டலமும். ராஜராஜ சோழனுக்கு 8 திசையிலையும் புகழ் வர செஞ்ச ஈழ மண்டல வெற்றி, அதாவது வட இலங்கை வெற்றி. ரட்டப்பாடி 7.5 இலக்கமும். ரட்டப்பாடிங்கிறது இன்னைக்கு இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தோட தெற்கு பகுதி. இங்க மேற்கு சாளுக்கிய மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதையும் ராஜராஜ சோழன் வென்றிருக்காரு. முன்னீர் பழந்தீவு 12,000. முன்னீர் பழந்தீவுனா வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மாலத்தீவுகள்னு சொல்லப்படுற மால்டீவ்ஸ். இதுவும் சோழ நாட்டுக்குள்ள வந்திருக்கு. திண்டிரல் வென்றி தண்டார் கொண்ட தன் எழில் வளர் ஊழியுள் எல்லா யாண்டும் தொழுதகு விளங்கும் யாண்டே. அதாவது மிகுந்த வலிமை கொண்டு இது எல்லாத்தையும் வெற்றி கொண்ட ராஜராஜ சோழனுக்கு தன்னுடைய புகழ் வளரும் இந்த ஆண்டு மட்டும் இல்ல, உலகம் நீடிக்கக்கூடிய எல்லா ஆண்டும் எல்லாரும் அவரை வணங்கக்கூடிய ஆண்டுதான். இப்போ மெய்கீர்த்தியோட கடைசியில என்ன சொல்றாங்க பாருங்க. செழியரை தேசுகொள் கோ ராஜகேசரி வர்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவர். செழியர் அப்படின்னா பாண்டியர்கள். தமிழர் வரலாறுல பாண்டியர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க கிட்ட இருந்து தான் 10ஆம் நூற்றாண்டுல நாடு சோழர்கள் கைக்கு போச்சு. அப்படிப்பட்ட பாண்டியர்களோட ஒளியை குன்றச் செய்து அவங்களோட புகழ் எல்லாத்தையும் ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க. திண்டிரல் வென்றி தண்டார் கொண்ட தன் எழில் வளர் ஊழியுள் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செழியரை தேசுகொள் கோ ராஜகேசரி வன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு 26வது. இந்த எல்லா வெற்றிகள் மூலமா கிடைச்ச நாடுகளை சோழ நாட்டோட இணைச்சி அது எல்லாத்தையும் சோழ நாட்டோட மண்டலங்களா மாத்துறாரு. இவ்வளவு பெருசா இருந்திருக்கு ராஜராஜ சோழன் காலத்துல இருந்த சோழ நாடு. இது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு. இது முன்னாடி இருந்த சோழ நாடு. இதுக்கப்புறம் என்ன தானம் கொடுத்தாருன்னு இந்த கல்வெட்டு தொடருது. சரி, கல்வெட்டு பத்தி பார்த்தாச்சு, ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தியை பார்த்தாச்சு, அதை வச்சு சோழ நாட்டோட மேப்பையும் உருவாக்கியாச்சு.
அடுத்து நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற கல்வெட்டுகளை பார்க்கும்போது இந்த வீடியோவில் நாம் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களையே அறியாமல் ஒரு பிரமிப்பு வரும். இன்னைக்கு நம்ம வரலாறை பற்றி, கல்வெட்டுகள் பற்றி ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இதை மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி கல்வெட்டுனா என்னன்னே தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த நிலைமை ஒரு நாள் மாறும். சரி, இப்போ கல்வெட்டு பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இது மட்டும் போதுமா? நீங்களாவே ஒரு கல்வெட்டை வாசிக்க பழக வேண்டாமா? அடுத்து ஒரு கோயிலுக்கு போகும்போது நீங்களே ஒரு கல்வெட்டை படித்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம் பயணம் தொடரும்.